டிடி கிசான், மாறிவரும் பாரதத்தின் பெருமை. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமதேவ், சர்வ காரியேஷு சர்வதா. இதே விருப்பத்துடனும் மற்றும் வாழ்த்துக்களுடனும் வேளாண்மை அமைச்சகம் மற்றும் தூர்தர்ஷன் கிசான் வழங்கும் கிருஷி சௌபால், அறிவியலிலிருந்து விவசாயி வரை. ஆம், இன்று நீங்களும் நானும் இணைந்து ஒரு சித்திரத்தை வரைய முயற்சிப்போம். அதன் எல்லை மிக தொலைவு வரை நீண்டுள்ளது. அந்த எல்லை, ஆம், பிரம்மபுத்ரா நதிக்கரையில் இருந்து இமயமலையின் விரிவு வரை, மலியாஞ்சல் சாரல் முதல் விந்திய மலை முற்றம் வரை பரவியுள்ளது. இந்த கனவை நனவாக்கும் ஒரு பெரும் முயற்சியாக 109 மேம்படுத்தப்பட்ட விதை ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்போது இந்த கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. இதற்கு அப்பால் உள்ள பரிமாணங்களை இன்று செதுக்கவும், புரிந்து கொள்ளவும், சோதிக்கவும் மற்றும் மிக நெருக்கத்திலிருந்து அறிந்து கொள்ளவும் நாம் முயற்சிப்போம். உங்களுக்கு தெரியும், தூர்தர்ஷன் கிசான் மட்டும்தான் எப்போதும் உங்களுடன் இருந்து உங்கள் குறைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கிறது. இன்று நாம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தில் இந்த சிறப்பான சந்திப்பை, இந்த சிறப்பான சௌபாலை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்புங்கள், இன்றைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஏனெனில் இன்று உங்களைப் பற்றியும், எங்களைப் பற்றியும், பிரதமரை பற்றியும், எல்லாவற்றிற்கும் மேலாக தேசத்தை பற்றியும் பேசப்போகின்றோம். எனவே தொடங்குவோம் இந்த கிருஷி சௌபாலை. இந்த கைத்தட்டல்களுடன் நிகழ்ச்சி தொடங்கும் போது அதன் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கின்றது. பலத்த கைத்தட்டல்கள், இன்னும் கொஞ்சம் கைத்தட்டல்கள், இன்னும் கொஞ்சம் பலமாக. இது வெறும் ஆரம்பம்தான். என்னை நம்புங்கள். அடுத்த சில நிமிடங்கள் என்னோடு இருங்கள். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அப்போதுதான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாட்டின் விவசாயியின் சக்தி வெறும் வயல்களில் மட்டும் தெரிவதில்லை. அவர்கள் மேடைக்கு வந்து பேசும்போதும் கர்ஜிக்கும் போதும் அதன் எதிரொலி நாடு முழுவதும் கேட்கின்றது. நாமும் இதையே முயற்சி செய்கின்றோம். எப்போதும் போலவே நீங்களும் எங்களுடன் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே நிகழ்ச்சியின் சம்பிரதாயம் மற்றும் எனது ஷோவின் வழக்கப்படி விருந்தினர்களின் அறிமுகப்படுத்துதலுடன் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இந்த கிருஷி சௌபாலில் முதலாவதாக நாம் கோதுமையை பற்றி பேசுவோம், கடுகை பற்றி நாம் பேசுவோம். நான் உங்களுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த உரையாடலை தடையின்றி முன்னோக்கி எடுத்துச் செல்ல என்னுடன் சில சிறப்பு விருந்தினர்கள் இணையப் போகின்றார்கள். ஒவ்வொருவராக நான் அறிமுகம் செய்து மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் சந்திப்பீர்கள், நான் சந்திப்பேன், எனது விவசாய தோழர்கள் அனைவரும் சந்திப்பார்கள். ஆனால் நான் சும்மா அழைக்க மாட்டேன். அழைக்கும் போது பலத்த கைத்தட்டல்கள் எழட்டும். கைத்தட்டல்கள். இந்த கைத்தட்டல் முழக்கங்களுக்கு இடையே நான் முதலில் எங்களது முதல் நிபுணரை அழைக்க விரும்புகின்றேன். அவருடைய பெயர் டாக்டர் ராஜ்பீர் யாதவ். டாக்டர் ராஜ்பீர், தயவு செய்து மேடைக்கு வந்து எங்களது இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துங்கள். டாக்டர் ராஜ்பீர், எங்களது நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தயவு செய்து அமருங்கள். பிறகு நான் வாக்குறுதி அளித்தபடி கடுகை பற்றியும் பேச்சு அமையும். எனவே கடுகை பற்றி பேசுவதற்கு நிபுணராக இன்று என்னுடன் டாக்டர் யஷ்பால் அவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் யஷ்பால், தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். இன்று கடுகை பற்றி மிக நெருக்கத்திலிருந்து புரிந்து கொள்வோம். மேலும் மேம்படுத்தப்பட்ட விதைகள் எந்த வகையில் பயனுள்ளதாக அமைகின்றன என்பதையும் தெரிந்து கொள்வோம். தயவு செய்து அமருங்கள். சிறப்பு விவசாயிகளும் இருக்கிறார்கள். முதலில் இந்த பகுதியை கோதுமை சார்ந்த பகுதியாக நாம் முன்னெடுத்துச் செல்வோம். எனவே கோதுமை தொடர்பான 2 சிறப்பு விவசாயிகள் இந்த அமர்வில் என்னுடன் இணைகிறார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடன் மான்சிங் யாதவ் அவர்கள் இணைகிறார்கள். பலத்த கைத்தட்டல்கள். மான்சிங் அவர்கள் வந்துவிட்டார்கள். சார், அமருங்கள். இன்று உங்களிடமிருந்து கோதுமையை பற்றி புரிந்து கொள்வோம். மேலும் இதே வரிசையில் பிரமோத் தியாகி அவர்கள் என்னுடன் இணைகின்றார்கள். மேலும் இன்று உங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வோம். இந்த தொடர் மெல்ல மெல்ல இதேபோல வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் மீண்டும் உங்களிடம் சொல்கின்றேன், இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எனக்காக அல்ல, மாறாக தேசத்திற்காக பார்க்க வேண்டும். தேசத்திற்காக இதயம் துடிக்கும் போது பல மாற்றங்கள் நிகழும். இன்று என்னென்ன நடக்கும் என்பதை நாமும் பார்ப்போம். நானும் நாற்காலியில் அமர்ந்து இந்த அமர்வை சற்று முன்னோக்கி எடுத்துச் செல்கின்றேன். முதலில் நாம் உங்களிடம் சொன்னது போல நாம் கோதுமையை பற்றி பேசுவோம். டாக்டர் ராஜ்பீர் யாதவ் என்னுடன் இருக்கின்றார். டாக்டர் ராஜ்பீர் சார், முதலில் பூசா பற்றி பேசினால் 109 மேம்படுத்தப்பட்ட விதைகளின் மூலம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, விவசாயத்தின் சித்திரத்தை மாற்றக்கூடிய அத்தகைய புதிய கோதுமை ரகங்கள் பூசாவில் இருந்து எவை வந்திருக்கின்றன? அதை பற்றி சொல்லுங்கள். ரகங்களை பொறுத்தவரையில் அதில் கோதுமையின் 2 ரகங்கள் உள்ளன. இந்த 2 ரகங்களையும் எங்களது IARI இந்தூர் மையம் உருவாக்கியுள்ளது.
ஒன்று H1665. இது சப்பாத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட நாமதீபகற்ப மண்டலம் என்று அழைக்கப்படும் பகுதிகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ரகம் HI8840. இது டியூரம் வகை கோதுமையாகும். இது தவிர IARI இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்காகவும் நாங்கள் மிகச்சிறந்த ரகங்களை உருவாக்கியுள்ளோம். இதில் HD3385, HD3386, HD3388, HD3410 மற்றும் HI1650 ஆகியவை மிகச்சிறந்த ரகங்களாகும். இவற்றின் விளைச்சல் மிக அபரிமிதமாக வந்துள்ளது. நாங்கள் HD3385 ரகத்தை VFRA பதிவு செய்து இந்தியா முழுவதும் சோதனை செய்துள்ளோம். கடந்த ஆண்டு பீகார் முதல் ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் வரை முன்கூட்டியே விதைக்கும் முறையில் இதனை விரிவாக சோதனை செய்தோம். பொதுவாக முன்கூட்டியே விதைக்கும் முறையில் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். மேலும் மார்ச் மாத இறுதியில் மற்றும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் உயரும் வெப்பநிலையிலிருந்து இந்த வகை பயிர்கள் தப்பித்துவிடும். நீங்கள் அக்டோபர் இறுதியில் இதன் விதைகளை விதைத்துவிட்டால் இது சாத்தியமாகும். HD3388 ரகம் பீகார் மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு ரகமாகும். இது ஏற்கனவே மிகவும் பிரபலமாக இருந்து எங்களது HD2967 ரகத்திற்கு மாறாக அமையக்கூடும். HD2967 விட இது அதிக விளைச்சலை, ஒரு நல்ல வித்தியாசத்தை தருகிறது. எனவே இது அதற்கு ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும். எங்களது மூன்றாவது ரகம் HD3386. இது ஏற்கனவே விளைச்சல் அதிகமாக இருக்கும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் சரியான நேரத்தில் விதைக்கும் நீர்ப்பாசன வசதி கொண்ட சூழல்களுக்கு மிகவும் ஏற்றது. HD3410 ரகத்தை நாங்கள் மத்திய பிரதேசம் மற்றும் NCR மண்டலங்களில் முன்கூட்டியே விதைக்கும் சூழலுக்காக, அதாவது அக்டோபர் விதைப்பு அல்லது நவம்பர் முதல் வாரத்திற்கு ஏற்றவாறு உருவாக்கியுள்ளோம். இதன் தானியத்தின் தரமும் மிகச்சிறப்பாக உள்ளது. பொதுவாக 100 முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. எங்களது 2 ரகங்கள், குறிப்பாக கடந்த ஆண்டு மத்திய பிரதேசத்தில் சோதனை செய்த HD3385, HD3410 ஆகிய இரண்டிற்கும் தரமும் மிகச்சிறப்பாக வருகின்றன. எனவே இவற்றுக்கு கூடுதல் விலை கிடைக்கலாம். இதன் மூலம் விவசாய தொழிலாளர்கள் அதே கோதுமையை பயிரிட்டு தங்களது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இது நிபுணர்களின் கருத்து. ஆனால் நிபுணர்களின் கருத்தை நமது விவசாயிகள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இது கிருஷி சோபால், விவசாயம் முதல் அது அறிவியல் வரை. அறிவியலை பற்றி புரிந்து கொண்டோம். ஆனால் விவசாயிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். டாக்டர் அவர்கள் விளக்கியது அனைத்தும் உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? இதன் மூலம் எவ்வளவு மாற்றம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த ரகங்கள் இல்லாத போது நிலைமை எப்படி இருந்தது? இப்போது இவை வந்துவிட்ட நிலையில் நிச்சயம் நடக்கும் என்று நீங்கள் கருதும் மிகப்பெரிய மாற்றம் எதுவாக இருக்கும்? எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது சார்? இதன் மூலம் விளைச்சல் அதிகமாக வரும். அதனால் விவசாயிக்கு நிச்சயமாக கூடுதல் பணம் கிடைக்கும். இல்லை லாபம் இதற்கு முன்னால் ஆரம்பத்தில் 60களிலிருந்து அதிக பணம் குறைந்த உழைப்பு இல்லை உழைப்பு அதே அளவு தான் போட வேண்டியிருக்கும். வானிலைக்கு ஏற்ப அதே அளவு கடின உழைப்பு தர வேண்டியது இருக்கும். சொல்லப்போனால் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். இப்போது ஒரு 2000 கிடைக்கும் கூடுதலாக. முழு நம்பிக்கை இருக்கிறதா? முழுமையாக எதிர்பார்க்கலாம். மான்சிங் அவர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? விஞ்ஞானிகள் இவ்வளவு சிறந்த பணியை செய்திருக்காங்க என்பது உண்மைதான். விவசாயிகள் அந்த நேரத்தில் கடுமையாக உழைச்சாங்க, அது உண்மைதான். அதன் பின் விவசாயிகள் உணவு தானிய களஞ்சியங்களை நிரப்பி நாட்டு பசிய பட்டினிலிருந்து மீட்டெடுத்தாங்க. மேலும் உருவாக்கப்பட்ட புதிய இறக்கங்கள் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. இது ஒரு மிக சிறந்த விஷயம். எங்களது பகுதியில் 826, 1270 மற்றும் 327 ஆகிய இறக்கங்கள் உள்ளன. இந்த இறக்கங்கள் விளைவதற்கு 5 மாதங்கள் முதல் 5 மாதங்களுக்கும் மேலான காலத்தை எடுத்துக்கும். விஞ்ஞானிகள் இல்லாமல் எங்களால் முன்னேறி சென்றிருக்க முடியாது. 303, 222 இது போன்ற பயிர்கள் இறக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவை எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா, 4 மாதங்கள் அல்லது 4 மாதம் 1 வாரம் போன்று எடுத்துக்கிட்டு அந்த காலத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரே வரியில் நீங்கள் சொல்லுங்கள். 1270 மிகப்பெரிய மாற்றம் என்ன இருக்குன்னா, தியாகி அவர்கள் சொன்னது போல 1270 விளைச்சல் மிக அதிகமாக இருக்கு. அதன் விளைச்சல் மிகவும் அதிகம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த விளைச்சலுக்கு ஏற்ப அதற்கு உரங்கள் மற்றும் ரசாயன உரங்கள், அதே போல தண்ணீர் எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறதுனா, சாதாரணமாக நாம் 50 கிலோ உரம் போட வேண்டும்னா 1270க்கு நாம் 70 கிலோ முதல் 80 கிலோ வரை யூரியா போட வேண்டியது. ஒரு மூட்டை DAP போடும்போது இதற்கு 1.5 முதல் 2 மூட்டை DAP தேவைப்படும். டாக்டர் ராஜ்பீர், உங்களுடைய எதிர்ப்பினை எதற்காக என்று சொன்னால்?
இவர் கூறுவது பெரும்பாலான இடங்களில் சரியானதுதான். இவர்களது பிரச்சனைக்கும் தீர்வாகத்தான் நாங்கள் இதை கூறுகிறோம். இவர் எந்த பகுதியிலிருந்து வருகிறாரோ அங்கே பொதுவாக கம்பு பயிரிடப்படுகிறது. எனக்கு தெரிந்தவரை அந்த பகுதியில் கம்பு பயிர் செப்டம்பர் இறுதிக்குள் அறுவடை செய்துவிடும். அதிகபட்சமாக அக்டோபர் முதல் அல்லது 2வது வாரத்திற்குள். அதாவது இவர் அக்டோபர் இறுதியில் விதைகளை விதைக்க போதுமான கால அவகாசம் உள்ளது. நாங்கள் ஏன் அக்டோபர் இறுதி வரை பேசுகிறோம் என்றால், மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் வெப்பநிலை உயரும்போது அந்த பயிர்கள் பாதிக்கப்படும் என்று இவர் கூறுகிறாரே, அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கத்தான் அக்டோபர் இறுதியில் விதைத்தால் வெப்பநிலை உயர்வதற்கு முன்பே அந்த பயிர்கள் தங்களது 145-150 நாட்கால சுழற்சியை நிறைவு செய்துவிடும். அப்படி செய்யும்போது எந்த சூழ்நிலையிலும் எனது அனுபவத்தில் 10 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். அதேபோல குறுங்கால ரகங்களை பொறுத்தவரை மாறிவரும் இந்த வானிலையில் அவை எப்போதும் அபாயகரமானதாகவே இருக்கும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி அல்லது பிப்ரவரி என எந்த மாதத்தில் வெப்பநிலை உயரும் என்று எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அவை நல்ல விளைச்சலை கொடுக்கலாம், ஆனால் தொடர்ந்து நிலையான விளைச்சலை தரும் என்பது மிகவும் கடினமான விஷயம். சரி, இதனுடன் முன்னேறி நாம் நேர்களை நோக்கி செல்வோம். ஏனெனில் இன்று விவசாயிகளை பற்றிய பேச்சு என்பதால் விவசாயிகளின் பேச்சு விவசாயிகளிடமே சென்றடைய வேண்டும். இங்கே அனைவரும் விவசாயிகள்தான். உங்களுக்காக ஒருமுறை பலத்த கைத்தட்டல்கள். உங்களுக்காகவே இன்னும் சத்தமாக ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது. சத்தம் வெளியே வரை அது கேட்க வேண்டும். அதர்சிங் அவர்களே, உங்களிடமிருந்து தொடங்குவோம். சார், இந்த 109 மேம்படுத்தப்பட்ட விதைகள் பற்றி அமர்வில் கோதுமை பற்றி பேசினோம். ராஜ்பீர் அவர்கள் முக்கியமான விஷயங்களை கூறினார். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு இது பயனுள்ளதாக இருக்கப் போகிறது? நீங்கள் பல இரகங்களை பற்றி சொன்னீங்க. சரி, அவ மிகவும் சிறப்பாக இருக்குது, கேட்பதற்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டாக்டர் அவர்களே, இந்த புதிய இறக்கங்களில் என்ன மிகச்சிறந்த தரம் கொண்டது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். குறிப்பாக டெல்லி போன்ற எங்களது பகுதிக்கு நசப்கட் பகுதியை ஒரு எல்லையாக கொண்டா இவற்றில் எந்த இரகம் மிகச்சிறந்த தரமானதாக இருக்கும்? சரி, நன்றி. சரி, உங்களிடம்தான் எல்லா கேள்விகளும் கேட்கப்படும். இல்லை பாருங்க, இவர்களுடைய நஜப்கட் பகுதியில் நிலத்தடி நீரின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? முன்பு இங்கே சாயிப் நதி ஓடிட்டு இருந்தது. அந்த நதி நின்றிருந்த நிலத்தடி நீரின் தரம் மிகவும் மோசமடைஞ்சிருந்தது. எனவே நான் சொல்கிறேன் சகோதரரே, நீங்கள் அந்த பகுதியில் அதிக உயிரியல் நிறை கொண்ட ரகங்களை பயிரிடுங்க. குறைந்த உயிரியல் நிறை கொண்ட ரகங்களை தவிருங்க. இப்போ வந்துள்ள புதிய ரகங்கள் அனைத்துமே ஹை பயோமாஸ் ரகங்களை சேர்ந்தவை. இது பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமா DBW 327, எங்களது HD 3386, HD 3385, PBW 826 போன்றவற்றை முயலுங்க. இவை சற்று முன்கூட்டியே, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி வாக்கில் விதைச்சிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். சரி, மொஹித் அவர்களே, என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டாக்டர் அவர்கள் நேரில் நம்மோடு இருக்கிறார். தயவுசெய்து கேளுங்கள். என்ன கேட்கப் போகிறீர்கள்? டாக்டர் அவர்களே, எனது கேள்வி என்னென்னா, எங்ககிட்ட 226ன்னு ஒரு ரகம் இருந்துச்சு. அதை எங்களால் மிகவும் தாமதமாக நாங்கள் விளைச்சிட்டு இருந்தோம். கரும்பு மற்றும் பட்டாணி பயிரிடும் விவசாயிகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாகவே இருந்துச்சு. ஜனவரி மாதம் வரை கூட எங்களால் அதை விதைக்க முடியும். நல்ல விளைச்சலும் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதில் தற்போது வந்துள்ள புதிய ரகங்களில் எங்களுக்கு பலனாகிற மாதிரி ஏதாவது ஒரு வகை உருவாக்கப்பட்டிருக்கா? பாருங்க, எங்ககிட்ட மிகவும் தாமதமாக விதைக்கக்கூடிய 2 ரகங்கள் இருக்கு. மிகவும் தாமதம் அப்படின்னா, அதாவது கரும்பு அறுவடைக்கு பிறகு ஜனவரி பாதியில் அல்லது ஜனவரி இறுதியில் விதைக்கக்கூடியது. எங்ககிட்ட HD 3298, HD 3271 ஆகிய 2 ரகங்கள் இருக்கு. HD 3298 கரும்புக்கு தகுந்தாற் போல ஜனவரி மாதத்தில் விதைக்கலாம். குறைஞ்சது 25லிருந்து 30 விவசாயிகளின் அனுபவங்கள் எங்கிட்ட இருக்கு. ஜனவரி விதைப்பில் கூட அவங்களுக்கு 30 முதல் 35 மண் வரை மிக எளிதான விளைச்சல் கிடைக்கும். அந்த 80-90 நாட்களில் இவ்வளவு விளைச்சல் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. HD 3298, HD 3271 ஆகிய 2 வகைகளையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, கோதுமை பற்றி பேசி வருகிறோம். இப்போதற்கு அடுத்ததாக கடுகை பற்றி பேசப் போகிறோம். பிரதாப் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அதே வேளையில் திரிபுவன் சிங் மற்றும் சிவானந்தன் சர்மா ஆகியோரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அதுவரை நான் பிரதாப் அவர்களுடன் உரையாடலை நான் தொடங்க இருக்கின்றேன். பிரதாப் அவர்களே, இந்த தருணம் மிகவும் சிறப்பானது. கிருஷி சௌபால், இங்கே விவசாயி முதல் அறிவியல் வரையிலான விஷயங்களை பேசுகிறோம். ஒவ்வொரு விவசாயியின் வருமானமும் இரட்டிப்பாக வேண்டும் என்பது பிரதமரினுடைய விருப்பம். இரட்டிப்பாகும் வரை குறைந்தபட்சம் வருமானம் அதிகரிப்பையாவது நாம் காண வேண்டும். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். விஷயம் என்னென்னா, நாம் கோதுமை பயிரை விதைக்கும்போது அதை சீட் ட்ரில் கருவி மூலம் விதைக்க வேண்டியிருக்கு. சீட் ட்ரில் மூலம் நாம் கோதுமை விதைச்சா அது விளைச்சல் அதிகரிக்கும். மேலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள்ளே செய்யப்படும் விதைப்பிலும் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் ஜவான், ஜெய் கிசான். அது என்னவென்றால், உங்கள் செலவு குறைய வேண்டும் மற்றும் உற்பத்தி மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதாக. நாம் அந்த பாதையில் முன்னேறி செல்வது போல தெரிகிறதா? நாமும் அதை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கோம். எப்படி?
உதாரணமாக இப்போது விவசாயிகளுக்காக மாண்புமிகு பிரதமரின் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, கரும்பாக ஆமாம். இருந்தாலும் சரி, பட்டாணியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுதானியங்களாக ம். இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலும் அதில் நாம் முன்னேறி வர்றோம். ஏனென்னா இன்று நமது சிறு விவசாயிகள் ம். மகசூல் நம்மிடம் நிலம் மிக குறைவாக இருப்பதால் முன்பை விட இன்று சிலரிடம் 10 சென்ட், சிலரிடம் 15 சரி. சென்ட் என இவ்வளவு வந்து நிலைமை இருந்துச்சு. இப்படி இந்த நிலைமையில இருக்கிறப்பையும், கம்மி நிலம் இருக்கிறப்பையும் நம்ம மிகச்சிறந்த லாபத்தை நோக்கி எங்களால் செல்ல முடிஞ்சிருக்கு. சரி, நல்லது. இந்த லாபம் தொடர்ந்து அதிகரிக்கட்டும். மேலே நாம் செல்லட்டும். கொஞ்சம் பேராசை கொண்டவர்கள். எங்களுக்கு கைத்தட்டல்கள் கண்டிப்பாக தேவை. சத்தமாக. சத்தம் கேட்கவில்லை. எனவே கைத்தட்டல்கள் முழக்கங்களுக்கு இடையே நான் வாக்குறுதி அளித்தபடி கடுகு பற்றி இப்போது பேசுவோம். கடுகை பற்றி குறிப்பிடுவது அவசியம். எனவே உங்களை மீண்டும் அழைத்துச் செல்கிறேன். என்னுடன் நீங்கள் வாருங்கள். இப்போது என்னுடன் மிகவும் அழகான பொலிவுடன் 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திருபுவன் சிங் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய முகத்தின் பிரகாசம் அவர் இன்று முழுமையாக தயாராகி வந்திருக்கிறது என்பதை சொல்கின்றது. மேலும் என்னுடன் சிவனந்தன் சர்மா அவர்கள் இணைகின்றார்கள். உங்கள் இருவரையும் வரவேற்கின்றேன். இந்த தொடர்ச்சியில் டாக்டர் அவர்களே உங்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். சார், நாம் கடுகை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். கடுகு ரபி பருவத்தின் மிக முக்கிய பயிர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கடுகின் அந்த ரகங்கள் எவை, வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்ப இந்த 109 விதைகளின் கீழ் எவற்றை சேகரிக்கலாம், இணைக்கலாம், புரிந்து கொள்ளலாம் மற்றும் மிக முக்கியமானது எது அதிக லாபம் தரும் விஷயமாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். இந்த நிறுவனம் மிக முக்கியமாக குறுகிய கால கடுகு ரகங்களை கவனம் செலுத்தி வருது. இதற்குள்ளாக பூசா கடுகு 25, பூசா கடுகு 26, பூசா கடுகு 27, 28 ஆகிய இந்த ரகங்கள் குறுகிய காலத்தில் முதிர்ச்சி அடைந்திருது. குறுகிய காலம்னு நம்ம பேசும்போது இதில் சூழ்நிலைக்கு ஏற்ப 2 வகையான தேவைகள் நமக்கு இருக்குது. முதலாவது ஆரம்பகால, அதாவது விதைப்பிற்கு ஏற்ற ரகங்கள். உதாரணமாக பூசா கடுகு 25, 27 மற்றும் 28. இந்த ரகங்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை விதைப்பு செய்வதற்கு ஏற்றவை. அதேபோல் தாமதமான விதைப்பிற்கு சில விவசாய சகோதரர்கள் ஏதேனும் காரணங்களால் அக்டோபர் மாதம் வரை தங்களது வயலை தயார் செய்ய முடியாமல் போயிருந்தா நவம்பர் மாத விதைப்பிற்கு சில ரகங்கள் ஏற்றவையாக இருக்குது. உதாரணமாக பூசா கடுகு 26, அதை நவம்பர் 1 முதல் 15 வரை கூட அவர்கள் பயிரிடலாம். இந்த குறுகிய கால கடுகு ரகங்கள் தங்களுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு 105 நாட்கள், 110 நாட்களுக்குள்ளே நிறைவு செய்து விடுகின்றன. இது தவிர ஒரு முக்கியமான கட்டம் என்னென்னா, நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் எண்ணெய், அதாவது கனோலா எண்ணெய், சந்தையில் உள்ள பல மக்களுக்கு, விவசாய சகோதரர்களுக்கும் கனோலா எண்ணெயை உண்பதில் ஆர்வமாக இருக்காங்க. எனவே அதன் தேவை மிக அதிகமாக இருக்குது. நம்ம வெளிநாட்டிலிருந்து அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். நாம் இறக்குமதி செய்யும் கனோலா எண்ணெய் என்பது உண்மையில் கோபி கடுகு எண்ணெய் ஆகும். ஆனால் அதே தரமான எண்ணெயை இந்த கடுகில் கொண்டு வருவது தான் நோக்கம். இது நமது கடுகின் 90% பரப்பளவிற்கு கீழ் வருகிறது. மேலும் ஆராய்ச்சியின் மற்றொரு முக்கிய கவனம் அக்டோபர் மாதம் விதைப்பு ஆகும். இது நாம் சரியான நேரத்தில் விதைக்கப்படும் கடுகு ரகங்கள் என்று அழைக்கிறோம். இதற்காகவும் இந்த நிறுவனம் பல ரகங்களை உருவாக்கியிருக்கு. அவை அக்டோபர் விதைப்பிற்கு மிகவும் ஏற்றவை. தற்போது பூசா கடுகு 37 என்ற இந்த புதிய ரகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விதைகள் இந்த ஆண்டு கிடைக்காது என்றாலும் சரி, அடுத்த ஆண்டு முதல் விவசாய சரி. சகோதரர்களுக்கு கிடைக்க தொடங்கும். நாம் எல்லா விஷயங்களையும் மெதுவாக பேசுவோம். எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் பேசிவிட்டால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும். கண்டிப்பா. நிச்சயமாக சிவனந்தன் அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். சிவனந்தன் சார், உண்மையிலேயே டாக்டர் யஷ்பால் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் பற்றி உங்களுக்கு இவ்வளவு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாக தெரியும். கடுகை பொறுத்தவரை எடுக்கப்படும் இந்த முயற்சிகள் முற்றிலும் சரியான திசையில் இருப்பதாக தோன்றுகிறதா? நாம் விரும்புவதும் ஒரு விவசாயி எதிர்பார்ப்பதும் நிறைவேறப் போவது போல தெரிகிறதா? இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள். ஐயா, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பேர் திரிபுவன் சிங். நான் நசப்கர் பகுதியை சேர்ந்தவன். சரி, முன்னதாக இருந்த கடுகின் ரகங்கள், உதாரணமாக பூசா போல்ட்டு, ஜெகநாத் போன்றவை, அவற்றில் நோய் தாக்குதல் குறைவாகவே தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக வந்துள்ள சில ரகங்களில் ஒரு பெரிய நோய் ஏற்படுறது. இதற்காக விவசாயிகள், விஞ்ஞானிகள் அறிவுறுத்தபடி பாஸ்பரஸ் மற்றும் டிஏபி போடுவது என மிக கடினமாக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடுகு வளர்ந்து மேலே வரும்பொழுது அதில் வெள்ளை துரு நோய், ஒயிட் ரஸ்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது தாக்கம் ஏற்படுது. முதலாவதாக இந்த நோய்க்கு விதைப்பதற்கு முன்பே அல்லது ஒரு விவசாயி கடுகை பயிரிட்ட பிறகோ ஏதேனும் தீர்வு இருக்கா? இரண்டாவதாக மற்றொரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதாவது கடுகின் காய்கள், பாட்ஸ் உருவாகி பயிர் தயாராக இருக்கும்போது கடுமையான குளிர் நிலவுது. அந்த குளிர்னால காய்கள் கருத்து அழுவி போயிடுச்சு. இதற்கான தீர்வு கிடைச்சா
விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வாழ்கிற நிலத்தில் குளிர் நிலவும் போது அந்த கடுகு அழுகி போயிடுச்சு. இதற்காக ஒரு தீர்வு நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். திரிபுவன்ஜி கூறியது போல பல கடுகு ரகங்களான பூசா போல்ட் அல்லது பூசா ஜெகநாத் பற்றி அவர் பேசுகையில் அவர் நோய்களுக்கு எதிராக எதிர்ப்பு திறன் கொண்டவையாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் தற்போது பூச்சிகளின் இயக்கவியல் பற்றி மாறி வருது. பழைய காலங்களில் இந்த நோய்கள் இவ்வளவு தீவிரமான வடிவில் இல்லை. இப்போது பூச்சிகளின் சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாக இந்த நோய் தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. மேலும் நீங்கள் குறிப்பிடும் தண்டு அழுகல் நோய்க்கும் இதுவே காரணம். இதுவரை நம்ம ரகங்களை உருவாக்கும் போது மரபணு ரீதியாக அதன் தொடர்புடைய இனங்களில் ஏதேனும் எதிர்ப்பு மரபணு கிடைச்சா அதை மாற்றுவதன் மூலம் மிக எளிதாக புதிய ரகங்களை உருவாக்கி விடுவோம். ஆனால் தண்டு அழுகல் நோயை பொறுத்தவரை இதுவரை இதற்கு எந்த மரபணு ரீதியான தீர்வும் கண்டறியப்படலை. எனவே இதில் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது பயிற்சி சுழற்சி முறையை பின்பற்றுவது. அதாவது தொடர்ந்து கடுகு பயிரிடாமல் இடையில் வேறு பயிர்களை பயிரிடுங்க. ஒருவேளை நீங்கள் கடுகு பயிரிட வேண்டிய கட்டாயம் இருந்தால் பயிர் நட்டு 60 நாட்களான பிறகு நோயின் அறிகுறிகள் தோன்றும் வரை காத்திருக்காம முன்கூட்டியே பாவிஸ்டின் போன்றவற்றை தெளிக்கணும். அதிக காலம் காத்திருக்க வேண்டாம். இதனால் உங்கள் பிரச்சனை ஓரளவு குறையும். சிவனந்தன் அவர்களே, இப்போது உங்களுடைய முறை. சார், இந்த 109 விதைகள் மூலம் எடுக்கப்பட்ட முயற்சி உங்கள் மனதிற்கு எவ்வளவு பிடித்திருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பேர் சிவனந்தன் சர்மா. நான் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டம் கனோஜா சரி. கிராமத்தை சேர்ந்தவன். நம்ம 60% சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் என்று சற்று முன்பு தான் நம்ம டாக்டர் சொன்னாப்புல. செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி வாயிலாக இதை பற்றி தெரிய வந்ததும் கடந்த 5-6 ஆண்டுகளாக நாங்கள் கடுகை பயிரிட தொடங்கினோம். ஆமாம், கடந்த 5-6 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கடுகை பயிரிட்டு வர்றோம். எங்களுடைய அண்டை வீட்டார் எங்களிடம் கேட்டாங்க, கடுகில் என்ன லாபம் இருக்குன்னு. நான் சொன்னேன், கடுகு முதலீடு குறைவு, ஆனால் வருமானம் அதிகம். கடுகில் கூலி வேலைப்பாடுகள் குறைவாகவே தான் தேவைப்படும். நாடு மாறுகிறது, கடுகில் வித்தியாசம் தெரியுது சார். விவசாயிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பா முன்னேற்றம் நடக்கிறது. கைத்தட்டல்கள் சொல்கின்றன, பலத்த கைத்தட்டல்கள் ஒலிக்க வேண்டும். சரி, இந்த உற்சாகம் தொடரட்டும். என்னிடம் ஆடியன்ஸிலும் சில விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆனால் சார், உங்களிடம் ஒரு கேள்வி. ரபி பயிர்களுக்கு மிக முக்கியமான காரணிகள் என்ன? ஒவ்வொரு விவசாயியும் முன்கூட்டியே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள் சார், நான் ஆடியன்ஸிடம் செல்ல வேண்டும். எனவே விவசாயிகள் எப்போதும் விதைகளை பல்கலைக்கழக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்தால் வாங்கணும். ஒருவேளை தனியார் நிறுவனத்திட்ட இருந்து வாங்கினா ரசீது வாங்கணும். விதை பாக்கெட் சான்றளிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் அதன் இன்வாய்ஸ் பத்திரமாக வச்சிருக்கணும். 2வது, விவசாயிகள் தங்கள் சொந்த விதைகளை பயன்படுத்த விரும்பினா, உதாரணமாக கடுகு போன்ற பயிர்களில் பழைய விதைகளை பயன்படுத்தலாம். அப்படின்னா விதை நேர்த்தி செய்வது மிக அவசியம். இதற்காக 1 கிலோ விதைக்கு 2 கிராம் பேவிஸ்டின் அப்படிங்கிற அளவில் இந்த விதை நேர்த்தி செய்யணும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பயிர்களின் எண்ணிக்கை குறைவாகவோ அல்லது மிக குறைவாகவோ இருக்கக்கூடாது. பல விவசாயிகளுக்கு வயலில் அதிக பயிர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தவறான எண்ணம் இருக்குது. வயலில் செடிக்கு செடி 10 முதல் 15 சென்டிமீட்டர் இடைவெளி, வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளி பராமரிப்பது மிக அவசியம். மிக நெருக்கமாக இருக்கும் செடிகள் ஒன்றுக்கொன்று பாதிப்பை ஏற்படுத்தும். செடிகள் பரவும் வளரவும் போதிய இடம் கிடைக்காது. இவை சில சரி. முக்கியமான விஷயங்களா இருக்கும். இதைத்தான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போது சரி. ஆடியன்ஸை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஆடியன்ஸில் வீரேந்திர ஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வீரேந்திர அவர்களே, கடுகு பயிர் குறித்து நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். டாக்டர் யஷ்பால் நம்முடன் இருக்கிறார். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல தண்ணீர் எத்தனை நாட்களுக்கு பிறகு பாய்ச்ச வேண்டும்? டாக்டர் யஷ்பால் அவர்களே. விதைத்த 35 முதல் 40 நாட்களுக்கு பிறகு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சலாம். பூக்கள் பூக்க தொடங்கும் போது அந்த நேரத்தில் தண்ணீர் கொடுங்க. 2வதாக, தண்ணீருடன் என்னென்ன உரங்களை பயன்படுத்த வேண்டும்? அந்த நேரத்தில் முதல் தண்ணீர் பாய்ச்சிய பிறகு பொதுவாக நாம் யூரியாவை 2 தவணைகளாக பயன்படுத்துவோம். எனவே 2வது தவணையை முதல் தண்ணீருக்கு பிறகு நீங்கள் கொடுக்கலாம். இது சரியாக இருக்கும். நசப்கோடு பகுதியில் கடுகிற்கு அதிகபட்சமாக எத்தனை முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்? நான் நசப்கோடு பகுதியை சேர்ந்தவன். உங்ககிட்ட 2 முறை தண்ணீர் பாய்ச்ச வசதி இருந்தால் மிக நல்லது.
இல்லைன்னா ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சுவதே போதுமானது. ஒரு தண்ணி போதுமானது அப்படின்னா, ஆனால் அந்த நேரத்தில் மூடுபனி அல்லது கடும் குளிர் நிலவி பயிர்கள் சேதமடைஞ்சா அதுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசி 4 முதல் 5 நாட்களுக்கு வெப்பநிலை 4-5 டிகிரிக்கும் குறைவாக இருந்தால் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் 0.1% கந்தக அமில கரைச்சல் H2SO4 நீங்கள் தெளிக்கலாம். தண்ணி தேவையில்லையா? தண்ணீரையும் பாய்ச்சுங்க. ஒருமுறை கைத்தட்டுங்கள். இந்த கைத்தட்டல் சத்தத்துடன் கேள்விகள், பதில்கள், புரிந்து கொள்ளுதல் மற்றும் விளக்குதல் ஆகியவற்றின் தொடர்ச்சி என்பது தொடரும். இது ஒரு மிகச்சிறிய இடைவேளை. என்னை நம்புங்கள், சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வருவேன். நான் திரும்பி வரும்போது விருந்தினர்கள் மாறுவார்கள், தலைப்பு மாறும், பழங்கள், காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களை பற்றி பேச்சு இருக்கும். நீங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள் என்று நான் எப்போதும் நம்புகின்றேன். இடைவேளைக்கு அந்த பக்கம் நான் உங்களை சந்திக்கின்றேன். கைத்தட்டுங்கள். சரி, இந்த பகுதியில் நாம் கிருஷி சௌபால் ஏன் தேவைப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அமைச்சகத்தின் இந்த முயற்சிகள் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். மேடையில் இந்த நேரத்தில் என்னுடன் 4 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். என்னுடன் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றேன். என்னுடன் டாக்டர் சுதாகர் பாண்டே அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல என்னுடன் திரு சாமுவேல் பிரவீன்குமார் சார், இணைச் செயலாளர், வேளாண் விரிவாக்கம் இணைந்திருக்கின்றார். கிருஷி சௌபாலின் நோக்கத்தை சாரிடமிருந்து நாம் புரிந்து கொள்வோம். மேலும் என்னுடன் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் வேளாண் விரிவாக்க துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் உதாம் சிங் கௌதம் சார் இணைந்திருக்கிறார்கள். முதலில் பிரவீன் சார், உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சார், கிருஷி சௌபால் மனதில் தோன்றும் முதல் எண்ணம் என்ன? கிருஷி சௌபால் இதன் இலக்கு, நோக்கம் மற்றும் இத்தகைய முயற்சியின் அவசியம் என்ன என்பதை பற்றி சொல்லுங்கள். கிருஷி சௌபால் மூலம் இன்று ஆராய்ச்சிகள் வழியாக விவசாயத்துறையில் என்னென்ன கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய விதைகள் என ICAR மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வருகிறதோ அதே அறிவியலை விவசாயிகளிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது, இதற்கிடையில் உள்ள இடைவெளியை எப்படி குறைப்பது. பொதுவாக நாம் பார்ப்பது என்னவென்றால், விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்கள் பயனடைவதற்காகவும் ICARலிருந்து பல புதிய ரக விதைகள் போன்றவை வருகின்றன. இதன் மூலம் அவர்களின் வருமானம் அதிகரிக்க வேண்டும் மற்றும் அவர்களின் முதலீட்டு செலவு குறைய வேண்டும். எனவே இந்த நோக்கத்திற்காக நாங்கள் யோசித்தது என்னவென்றால், கிருஷி சௌபால் மூலம் விவசாயிகள் மற்றும் அறிவியல் அறிஞர்களுக்கு இடையே ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தப்பட்டால் அவர்களின் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் தீர்க்கப்படும். மேலும் விஞ்ஞானிகள் இந்த கிருஷி சௌபால் மூலம் அவர்களுக்கு சிறப்பாக விளக்க முடியும் என்பதுதான் எனது கருத்தாகும். தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதுதான் இதன் நோக்கம் மற்றும் இதன் மாண்புமிகு மத்திய விவசாய அமைச்சரின் புதிய சிந்தனை மற்றும் புதிய முயற்சியாகும். இதன் கீழ் இது கிருஷி சௌபாலின் முதல் அத்தியாயம் ஆகும். எனவே அறிவியலுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான தூரத்தை குறைக்கும் நோக்கில் இது தொடங்கப்பட்டுள்ளது. சார், நாம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று கேட்டிருந்தோம். பிறகு ஜெய் விஞ்ஞான், இப்போது ஜெய் அனுசந்தான் ஆராய்ச்சி. எனவே ஒன்றாக இணைந்து வரும் இந்த சங்கிலிகள், நீங்கள் குறிப்பிட்ட இந்த முதல் கண்ணி, இந்த பயணம் எவ்வளவு தூரம் நீடிக்கப் போகிறது சார்? பாருங்க, ஆராய்ச்சி என்பது விவசாயம் துறையில் மட்டுமல்ல, பாரத நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் விண்வெளி தொழில்நுட்பம் அல்லது சுகாதாரத்துறையை பார்த்தால் ஆராய்ச்சியின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். விவசாயத்துறையிலும் நீங்கள் பார்த்தால் 1960களில் தசாப்தத்தில் நாம் பசுமை புரட்சியை செய்திருந்தபோது விவசாயத்துறையில் நாம் வளர்ச்சியை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் நமது முயற்சியாக இருந்தது. டாக்டர் கௌதம், விவசாயிகளின் வாழ்க்கையில் KVK கிருஷி விஞ்ஞான் கேந்திரா ஒரு மிக முக்கியமான காரணியாகும். மேலும் விவசாய மேம்பாட்டு பாதையில் KVK மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று சொல்லலாம். சார், விவசாயிகளின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் அதை இன்னும் தீவிரமாக செயல்படுத்துவதற்கும் KVKவை சரியான அர்த்தத்தில் நீங்கள் எப்படி வரையறுப்பீர்கள்? பாருங்க, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா மற்றும் நாம இங்க அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் இந்த கிருஷி சௌபால் கலந்துரையாடல், இவை இரண்டிற்கும் மிக ஆழமான தொடர்பு இருக்கு. விவசாயிகளின் அறிவை எவ்வாறு பெருக்குவது, அவர்களின் எண்ணங்களில் மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வருவது மற்றும் அவர்களின் திறன் பகுதியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதே கிருஷி விஞ்ஞான் கேந்திராவின் நோக்கமாக இருக்கு. அதாவது விவசாயிகளின் அணுகுமுறை, அறிவு மற்றும் திறன் ஆகிய மூன்றிலும் நாம் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற பல்வேறு முறைகளை கையாளுறோம். பயிற்சியின் போது அவர்களின் முழு அறிவையும் நாங்கள் மாற்றுகிறோம். அதாவது இங்கு விஞ்ஞானிகள் விவாதிக்கும் புதிய விஷயங்களை இந்த பயிற்சியில் அவங்களுக்கு தெரிவிக்கிறோம்.
இந்த ரகம் என்ன, இந்த முறை என்ன, தொழில்நுட்பத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது, பயிர் முறையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது, விதைகளின் ரகத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது போன்றவற்றை நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம். இந்த அனைத்து அறிவையும் பயிற்சியின் மூலமாகவே அவங்களுக்கு வழங்குகிறோம். கேவிகேவிற்கு செல்லாதவர்கள், அந்த கேவிகேவுடன் தொடர்பில்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்தில் அந்த அறிவை வளர்ப்பதற்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் சிந்தனை மெருகேற்றுவதற்கும் கேவிகே மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வருது. இது என்னுடைய கருத்து. நீங்கள் தொடர்ந்து கேவிகேவுடன் இணைந்திருக்கிறீர்கள். பல விவசாயிகள் தொடர்ந்து உங்களிடம் வருவார்கள். முன்னருடன் ஒப்பிடுகையில் விவசாயிகளிடம் நீங்கள் மாற்றத்தை காண்கிறீர்களா சார்? நிச்சயமா இங்கே இருக்க விவசாயிகள் முன்பு நாங்கள் எந்த ரகத்தை சொன்னாலும் அமைதியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ அந்த ரகத்தை பற்றி சொன்னால், ஐயா இதை எப்போ பயிரிடணும், எத்தனை நாட்கள் இது அறுவடைக்கு தயாராகும், இதுக்கு தண்ணீர் குறைவாக வேணுமா தேவையில்லையான்னு கேட்குறாங்க. மேலும் இதற்கான சந்தை நமக்கு எப்படி கிடைக்கும், இதன் பதப்படுத்தல் எப்படி இருக்கும், அதாவது நமது விவசாயிகள் உள்நாட்டு முறையில் வணிக ரீதியாகவும் கமர்ஷியலுக்கு மாறிட்டு இருக்காங்க. நமது விவசாயிகள் இப்போ வெறும் விவசாயிகளாக மட்டும் இல்லை, அவங்க தொழில் முனைவராகவும் மாறிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு வருமானம், வணிக மாதிரியான வருமானம் கிடைக்குது. அதன் மூலம் அவங்க சம்பாதிக்கவும் உதவுது. இதற்காகவே உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், சுய உதவி குழுக்கள் வழியாக பல விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஹோம்வொர்க் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறது. ஆமா, இப்ப அதிகமாக ஹோம்வொர்க் செய்ய வேண்டியது இருக்கு. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. ஆமாமா, நிச்சயமா தொழில்நுட்பம் குறித்த விஷயத்துல மிக துரிதமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட இதழ்கள் வந்து சேருது, இவங்க கிட்ட தகவல்கள் சென்றடையுது. இவர்களும் டிடி கிசான் சேனலும் உள்ளது. இவர்களை தொடர்ந்து விழிப்புடன் இருக்க செய்கிறது. இப்போது இவர்களுடன் நீங்கள் பேசினால் அறிவியல் பத்தி பேசணும், அறிவுபூர்வமான விஷயங்களை இவங்க கிட்ட பேசணும். இறுதியா உற்பத்தி மற்றும் பருவநிலை மாற்றம் பற்றி பேசினா அதை பற்றி இவங்க உரையாடுறாங்க. அதாவது நமது விவசாயிகள் இப்போது நமது விஞ்ஞானிகளுடன் இணைந்து பணியாற்றுறாங்க. இவங்கள் வெறும் பயனாளிகள் மட்டுமல்ல, இவங்கள் கண்டுபிடிப்புகளில் நமக்கு இணையாக செய்கிறாங்க. பிரவீன் சார், இந்த சோபால் மூலம் உங்களுடன் நீண்டகால தொடர்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று தொடங்கியுள்ள இந்த சோபாலின் முதல் எபிசோடு எங்கெல்லாம் செல்ல போகிறது சார்? இதை பற்றி ஏதேனும் தகவல்களை வெளிப்படுத்த முடியுமா? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, 1000 மைல் பயணம் ஒரு சிறிய அடியிலிருந்தான் தொடங்குகிறது என்று. எனவே இதுதான் முதல் அடி டாக்டர் அவர்கள் கூறியது போல. இன்று தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நேற்றைய தொழில்நுட்பம் இன்று இல்லை என்றுதான் உண்மை. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் டிபிஐ பற்றி பேசினால், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, விவசாயத்துறையிலும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு பற்றி பேசப்படுகிறது. சமீபத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை டிஜிட்டல் விவசாய மிஷன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கு. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதாவது அரசாங்க திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு உதாரணமாக இப்போது பிஎம் கிசான் இருக்கு, டிபிடி அதாவது நேரடி பலன் பரிமாற்றம். அதில் நாம் இகேஒய்சி கொண்டு வந்துள்ளோம். இகேஒய்சி என்பது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயமாகும். நமது விவசாய சகோதரர்கள் இகேஒய்சி முறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எங்கும் சிஎஸ்சி மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்கள் ஸ்மார்ட் போன் மூலமாகவே தங்கள் அடையாளம் மற்றும் ஆதார் அங்கீகாரத்தை செய்ய முடியும். எனவே இந்த முறையில் தொழில்நுட்பம் மற்றும் டாக்டர் அவர்கள் கூறியது போல இப்போது அவர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறாங்க. அவர்களின் விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்க இந்த கிருஷி சௌபால் நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அடுத்த சௌபால் எப்போது என்று விவசாய சகோதரர்களை தங்களாகவே கேட்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கும். இதன் முக்கிய நோக்கம் தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகளிடமிருந்து விவசாயிகளிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதுதான். அதை நடைமுறைப்படுத்தாமல் நாமல் இருந்துவிட்டால் அதன் பலன்களை நீங்கள் எப்படி பெற முடியும்? சார், இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் நேயர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். கிருஷி சௌபால் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருந்து இமயமலையின் விரிவு வரையிலும், மலையாஞ்சல் மடியில் இருந்து விந்தியாஞ்சலின் முற்றம் வரையிலும் இந்த பயணம் செல்லும் என்று. இந்த பயணம் தொடருமா? நிச்சயம் செல்லும், உறுதியாக செல்லும். இது ஒரு வாக்குறுதி. நிச்சயம் செல்லும். இது நமது விவசாய சகோதரர்களின் ஆதரவோடு மட்டுமே சாத்தியமாகும். இந்த வாக்குறுதிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நிகழ்ச்சியின் நிறைவாக சார், உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி. பெண் விவசாயிகளின் பங்களிப்பு எந்த அளவிற்கு அதிகரித்து வருவதாக தோன்றுகிறது சார்? சமீபத்தில் நாம் பெண் விவசாயிகள் தினத்தை கொண்டாடினோம். அங்கேயும் இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? பெண்கள் வீட்டின் முன்னேற்றத்தை தாண்டி கேவிகே வரை வருகிறார்களா? கணவர்களின் துணையின்றி இது சாத்தியமாகிறதா சார்? நடக்கிறதா? ஆமா, இன்றைய தேதியில பெண்கள் தாங்களாகவே வருகிறார்கள். விடுதிகளில் தங்கி 2 நாள் பயிற்சி திட்டத்தை முடிச்சுட்டு ஏறத்தாழ 40% பயிற்சியை பெண்கள் தான் பெறுகிறார்கள். சுய உதவி குழுக்கள் மூலம் நமது பெண் தொழில் முனைவோர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றாங்க. நீங்களும் பார்க்கலாம். தற்போது நாங்கள் 5200 பெண்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு உருவாக்கி இருக்கோம். அவங்கள் பதப்படுத்துதல் பணிகளை செஞ்சுட்டு வராங்க. தற்போது எங்ககிட்ட 3000 ட்ரோன் தீதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களின்
பட்டியலும் எங்ககிட்ட வந்திருக்கு. அவர்கள் நேரடியாகவே கேவிகேவுடன் இணைக்கப்படுறாங்க. அவங்களின் வணிகத்திற்காக கேவிகே அதிகாரிகள் நிலத்தை அடையாளம் காண்பார்கள். அந்த பெண்கள் அங்கே சென்று ட்ரோன்களை பயன்படுத்துவார்கள். எனவே கேவிகே மற்றும் இந்த ட்ரோன் தீதிகள் இணைந்து ஒரு பெரிய வணிக திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது இப்போது களத்தில் இறங்க போகுது. இந்த ட்ரோன் தீதிகள் இனி இங்கே ட்ரோன் வணிக தீதிகளாக வருவாங்க. அவங்களின் முழு வணிக மாதிரியையும் கேவிகே உருவாக்கி வருது. ட்ரோன் தீதி, லக்பதி தீதி மற்றும் பிசினஸ் தீதி ஒரு புதிய Business டேர்ம் தீதி. சோபாலிலிருந்து டிஜிட்டல் தீதி. ஏஐ தீதியை கொண்டு வந்து விடாதீர்கள், பெண்களையே செய்ய விடுங்கள். சார், உங்களின் பிஸியான ஷெட்யூல் எனக்கு தெரியும். சோபாலுக்காக நேரம் ஒதுக்கினீர்கள், உங்களுக்கு நன்றி. இப்போது சிறிய இடைவேளைக்காக நிறுத்துகிறேன். நன்றி. இடைவேளைக்கு பிறகு குறிப்பிட்டிருந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்கள் குறித்த உரையாடலை தொடர்வோம். இன்னும் சில சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடன் இணைவார்கள். இதோ வந்துவிட்டேன், என்னுடைய காத்திருங்கள். சரி, இப்போது பழங்கள், காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களிலிருந்து கிடைக்கும் அந்த சுவையை பற்றி பேசுவோம். அவற்றை பற்றி பேசுவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன். என்னுடன் நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதேபோல சில சிறப்பு விவசாயிகளும் இருக்கிறார்கள். நிபுணர்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டேன். மஞ்சு அவர்கள் இணைகின்றார்கள். மேடம், உங்களை வரவேற்கின்றேன். சத்யவான் அவர்களும் இணைகின்றார்கள். அவர்களிடமும் பேசுவோம். முதலில் டாக்டர் ஜெயபிரகாஷ், உங்களிடம்தான் வர விரும்புகின்றேன். ஜெயபிரகாஷ் அவர்களே, பழங்களை பற்றி பேசும்போது, அதுவும் மாம்பழத்தை பற்றி பேசினால் பொதுவாக மாம்பழம் அனைவருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? மாம்பழத்தில் வரக்கூடிய புதிய ரகங்கள் எவை? விவசாயிகள் எதை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை பற்றி சொல்லுங்கள். முன்பு பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலான மக்கள் லங்கடா, தஷேரி, சவுசா பற்றி தான் பேசுவார்கள். அதன் பிறகு அமரப்பள்ளி பற்றி மல்லிகா வந்தன. அவை வெவ்வேறு பகுதிகளில் மிகவும் பிரபலமடைந்தன. உதாரணமாக இதில் பூசா அருணிமா, அருணிகா, அம்பிகா, IIHR நிறுவனத்தின் ரகமாக அர்க்கா உள்ளது. இந்த ரகங்களின் சிறப்பு என்னவென்றால், இனி இவற்றை நீங்கள் 10க்கு 10 மீட்டர் இடைவெளியில் நட வேண்டியதில்லை. இவற்றை 5க்கு 5 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நடலாம். இதன் மூலம் அதிகப்படியான செடிகள் வளரும். இவற்றை நீங்கள் 10 முதல் 15 நாட்கள் வரை வைத்திருக்க முடியும். இவை நமது உள்நாட்டு சந்தையிலும் நன்றாக விற்பனையாகும். இதை தவிர நீங்கள் இவற்றை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விரும்பினால், அல்லது விற்க விரும்பினால், அல்லது நீண்ட நேரம் மரங்களிலே பழங்களை வைத்திருக்க விரும்பினால் அதுவுமே இதற்கு சாத்தியம்தான் என்பதை நான் சொல்கிறேன். ஆனால் சார், நீங்கள் குறிப்பிடும் இந்த ரகங்களின் கன்றுகள் எங்களுக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்க. சார்? இந்த நிறுவனங்களிலிருந்தும் இவை கிடைக்கின்றன. இதை தவிர 200, 500 அல்லது 1000 கன்றுகள் வரை நட விரும்பினால் விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் பூசாவை தொடர்பு கொள்ளலாம். லக்னோவில் உள்ள லக்கன்பூர்வாவில் இருக்கும் எங்களது ஆராய்ச்சி நிறுவனத்தையும் அணுகலாம். பெங்களூருலையும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் பாண்டே, இப்போது பழங்களில் இருந்து மீண்டும் காய்கறிகளுக்கு திரும்புவோம். சார், உருளைக்கிழங்கு, தக்காளி மிகவும் பிரியமானவை. உணவில் எப்போதும் உருளைக்கிழங்கு, தக்காளி இருக்கும். தக்காளியில் பூசா சக்தி என்ற ஒரு புதிய ரகம் வந்திருக்கின்றது. நான் சொல்வது சரி என்றால் எனக்கு தெரிவியுங்கள், இல்லையென்றால் என்னை திருத்துங்கள். சார், இது முந்தைய ரகங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி குறித்து இன்று பதில்களாக எங்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உருளைக்கிழங்குல இந்த முறை 3 ரகங்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 ரகங்களை பார்த்தா அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு தனித்தன்மை கொண்டவை. அதில் முதல் ரகம் குஃப்ரி சிப்னோசா 5. இது பயன்படுத்தலுக்கு, அதாவது சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு மிக ஏற்ற ரகம். இதில் உலர்பொருள் அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு மிகவும் குறைவாகவும் இருக்குது. இதே வரிசையில் இரண்டாவதாக பார்த்தா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் ஆந்த்ரோசைனின் கொண்ட ரகம் குஃப்ரி ஜமுனியா. இதன் பெயரை போலவே இதன் நிறமும் நாவற்பழத்தை போன்று இருக்கும். அத்தகைய முதல் உருளைக்கிழங்கு ரகம். மூன்றாவது ரகம் குஃப்ரி பாஸ்கர், அதிக வெப்பநிலையிலையும் வளரக்கூடியது. பொதுவாக உருளைக்கிழங்கு பயிரில் கிழங்கு வகை உருவாகும் போது குறைஞ்ச வெப்பநிலையில் இருந்தால் மட்டும் போதும், நல்லா பிடிக்கும். ஆனால் பாஸ்கர் ரகத்தில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கிழங்குகள் நன்றாக உருவாகும். எனவே இந்த 3 ரகங்களும் வெவ்வேறு சிறப்புகளை கொண்டவை. உங்களின் இரண்டாவது கேள்வி பூசா சக்தி பற்றியது. பூசா சக்தியை அக்டோபர் முதல் மே மாதம் வரை பயிரிடலாம். பொதுவாக பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தக்காளி பயிரிட்டால் அதில் காய்ப்புத்திறன் குறைந்துவிடும், பூக்களின் எண்ணிக்கை குறையும். அப்படியே காய் பிடித்தாலும் அவை சிறிதாகிவிடும். ஆனால் பூசா சக்தி ரகம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிக காய்ப்புத்திறன் தரும். அதே சமயத்தில் பழத்தின் அளவும் சீராக இருக்கும். எனவே இது மிகவும் முக்கியமானது. இது தவிர 4 வகையான நோய்கள் எதிர்கொண்டு திறன் மற்றொரு தக்காளி ரகம் வெளியிடப்பட்டிருக்கு. பூசா தக்காளி சங்கர் 6. இதில் மிக குறைந்த அளவே ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த பூசா தக்காளி சங்கர் 6 ரகத்தின் மகசூல் ஹெக்டேருக்கு சுமார்
600 குவிண்டால் ஆகும். குறைந்த மருந்து பயன்பாட்டுடன் விவசாயிகள் அதிக மகசூலை பெறலாம். இதனால உணவின் தரமும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதை சாப்பிடும்போது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சரி, சத்யவான் அவர்களே, உங்களுடைய முறை இது. உற்பத்தி என்பது விவசாயிகளின் முதல் முன்னுரிமை. அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறீர்கள். இந்த விதைகள் மூலம் உற்பத்தி திறன் எந்த அளவிற்கு அதிகரித்ததாக தெரிகிறது? கள யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவை சொல்லப்படுகின்றனவோ அவை விளக்கப்படுகின்றனவோ அவை நீங்கள் களத்தில் செயல்படுத்தும் போது இந்த விஷயங்கள் அனைத்தும் அர்த்தமுள்ளதாக மாறுகின்றனவா சார்? பாருங்க, விதை என்பது நாம பூமியை தாய் என்று கூறுவோம். ஆனால் நமது முன்னோர்கள் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக இருந்தனர். எனது தாத்தா மற்றும் பாட்டன்மார்கள் கூட சொல்வார்கள், பூமி என்பது தாய், ஆனால் விதை என்பது தந்தை. தாயும் தந்தையும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமான சந்ததியை பராமரிக்க முடியும். எனவே விதையின் மீது நாங்கள் மிகுந்த இப்போது புதிய ரகங்கள் வந்துள்ளன. நான் மோடி ஐயா அவர்களிடம் பேசியபோது அவரே கூறினார், முதலில் இவற்றுடைய சிறிய அளவில் பயிரிட்டு பாருங்கள். இப்போது கூறியது போல பருவநிலையை எதிர்கொள்ளும் திறன் இருக்கிறதா, இவற்றில் தரம் இருக்கிறதா, உணவில் சுவை இருக்கிறதா, சந்தையில் இவைக்கு விற்குமா என்று பார்த்து இவை அனைத்திலும் நீங்கள் திருப்தி அடைந்த பிறகு உங்கள் சாகுபடியை பரப்பை அதிகரியுங்கள். இல்லையெனில் நாளை நீங்கள்தான் திறந்து வைத்தீர்கள், ஆனால் சந்தையில் இது விற்கவில்லை என்று என்னிடமே சொல்ல நேரிடும். எனவே இந்த விஷயங்களை அனைத்தும் முக்கியமானவை. ஏனென்றால் இப்போது நான் சொல்கிறேன், நான் சிப்சோனா 1 பயிரிடுகிறேன். விதை முதல் விற்பனை வரை எனக்கு சொந்தமான சந்தை உள்ளது. வெங்காய விதையாகட்டும், உருளைக்கிழங்காகட்டும் எனது சொந்த தயாரிப்பு தான். எனது நர்சரி சொந்தமானது. எனது சந்தையும் நுகர்வோர் விவசாயியும் நேரடியாக சந்திப்போம். நான் எப்போதும் சொல்வேன், கன்ஷாம் அவர்களே, விவசாயி மண்வெட்டியை தூக்குவதோடு நின்றுவிடக்கூடாது, தராசையும் தூக்க வேண்டும். தராசை தூக்குவர் 2 மணி நேரத்தில் லாபத்தை இரட்டிப்பாக்குகிறார். ஆனால் விவசாயிகள் 6 மாதங்கள் ஆகின்றன. அதோடு பருவநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மஞ்சு அவர்களே, உங்களுக்கான கேள்வி 10 மினிட்டுகளில் மேடம், அவ்வளவுதான். சார், நீங்க சொன்னீங்க ஜமுனியா மற்றும் பாஸ்கர் ரகங்களை பற்றி. இதை கிளே சாயில்ல பயிரிடலாமா? நீங்க இதை களிமண்லையும் பயிரிடலாம். இப்போது இதுதான் சரியான நேரம். அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான காலத்துல நாம இதை நடுறோம். எனவே நீங்க களிமண்லையும் இதை பயிரிடலாம். சரி, சிறிய கேள்விகள், சிறிய பதில்கள். என்னுடன் நேர்களிடையே சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். பலத்த கைத்தட்டல்கள் ஒலித்தால் மட்டுமே நான் அங்கு வருவேன். சரி, மிக்க நன்றி. கைத்தட்டல்களுக்கு நன்றி. கே தியாகியா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். நான் ஒரு சிறிய கேள்வியை கேளுங்கள் தயவு செய்து. நேரடியாக விதைப்பதற்கும் மற்றும் நாற்று நடுவதற்கும் காய்ப்பதற்கான நேரத்தில் எதுவும் வித்தியாசம் இருக்கா? சார், ஆமாம், சிறிய வித்தியாசம் இருக்கும். நாற்று நடுவதே மிகவும் சிறந்தது. பல நேரங்களில் வீட்டை சுற்றியுள்ள மரங்களின் காய்ப்பு அதிகமாக இருந்தது போல தெரியும். ஆனால் நீங்கள் வணிக ரீதியாக செய்ய நினைத்தால் நாற்று நடுவதே சிறந்த வழியாகும். சரி, சான்சலர், காய்கறிகள் மற்றும் பழங்கள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? 7வது மற்றும் 8வது மாதத்தில் தக்காளி பழம் கிடைக்கக்கூடிய ரகம் வேண்டும். கிடைக்குமா? தற்போதுள்ள எங்களுடைய பூசா தக்காளி சங்கர் 6 இந்த ரகம் காரிஃப் பருவத்தில் மிக ஏற்ற சிறந்த ரகமாக இருக்கும். எனவே நீங்கள் இதை ஜூலை மாதத்திலிருந்து நட தொடங்கலாம். ஏன்னா மழை காலங்களில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் எதிர்க்கும் திறன் இந்த ரகத்திற்கு இருக்குது. எனவே இந்த ரகத்தை நீங்கள் பின்பற்றினா ஜூலை முதல் நீங்கள் கூறியது போல அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை தொடர்ந்து மகசூல் கிடைக்கும். சரிங்க, நன்றி. சரி, நாம் 2 முக்கியமான கட்டங்களை கடந்துவிட்டோம். இப்போது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த அமர்வில் என்னுடன் சில சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இன்னும் டாக்டர் சி பரத்வாஜ் இணைகிறார். டாக்டர் அவர்களே, உங்களை வரவேற்கின்றேன். யுத்வீர் ஜி அவர்கள் இணைகிறார்கள். அவர் ஒரு விவசாயி. அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி கூறுவார். வரவேற்கிறேன் சார். என்னுடன் டாக்டர் கே வினோத் இணைகிறார். வினோத் அவர்களே, உங்களை வரவேற்கின்றேன். என்னுடன் டாக்டர் எஸ்பி சிங் இணைகின்றார். சார், உங்களையும் வரவேற்கின்றேன். டாக்டர் சி பரத்வாஜ் அவர்களும் இந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றார். எனவே இப்போது இந்த விவாதத்தை தொடங்குவோம். முதலில் டாக்டர் வினோத், உங்களிடமிருந்து நான் தொடங்குகின்றேன். ஸ்ரீ அன்னம் பற்றி பேசினால், நெல் பற்றி பேசினால், அதுவும் குறிப்பாக நீங்கள் அரிசி வகைகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சார்? புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த விதைகள் குறித்து நாம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கலாம்? விவசாயிகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று சொல்லுங்கள். எங்களுடைய இதில் இப்போது 9 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. டிஎஸ்ஆர் சார்ந்தது 2, நீரில் மூழ்கி தாக்கும் திறன் கொண்டது 1. எனவே சார் மொத்தம் 9 அரிசி ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீர்கள் என்றால் கர்நாடகாவிற்கு 4 ரகங்கள்,
ஒடிசாவிற்கு 3, மேற்கு வங்கத்திற்கு 3, மகாராஷ்டிராவிற்கு 2, குஜராத்திற்கு 1, அசாம் 1, பீகார் 2, யூபி 1, ஹரியானா 1, தமிழ்நாட்டிற்கு 2, கர்நாடகா 4, ஜார்க்கண்ட் 2, தெலுங்கானா 4, ஆந்திர பிரதேசம் 1 மற்றும் புதுச்சேரி 1. சார், இந்த ரகங்கள் வெளியிடப்பட்டு விட்டன. ஆனால் தயாரிப்பு எப்படி இருக்கும், எப்படி செய்ய வேண்டும்? தயாரிப்பு என்பது அவசியமானதானா சார்? அதற்கான அறிவிப்பு அக்டோபர் 8ஆம் தேதி வந்துவிட்டது. தற்போது அனைத்து இனப்பெருக்கங்களும் அதாவது விதை உற்பத்திக்கு தயாராக உள்ளனர். விதை உற்பத்தி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த பருவத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்துவிடும் விதைகள். சரி சார், கொண்டைக்கடலை பற்றி பேசினால் அதற்கான தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் வந்துள்ள புதிய விதைகள் குறித்து ஏதேனும் ஒரு காம்பினேஷன் உருவாவது போல தெரிகின்றதா சார்? நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா பருப்பு வகைகளில் கொண்டைக்கடலை ஒரு முக்கியமான பயிராக இருக்கு. இதை பார்த்தா விவசாயியின் தரப்புல இருந்து என்ன தயாரிப்புகள் இருக்கணும், அரசாங்கத்தின் தரப்புல இருந்து என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிய வரும். நாம சொல்வது போல இதுல 3 நிலைகள் இருக்கு. முதல்ல ஒரு விவசாய சகோதரர் கூறியது போல விதை நேர்த்தி. அதற்கு முன்பாக கோடை காலங்களில் நிலத்தை ஆழமாக உழுதல் வேண்டும். அப்போதுதான் மண்ணில் உள்ள பூஞ்சை மற்றும் புழுக்களின் கூட்டுப்புழுக்கள் வெளியே வந்து அழியும். விதை ஆதாரம் இது மிகவும் முக்கியமானது. விவசாயிகள் தங்கள் சொந்த விதைகளை பயன்படுத்தினா அவை ஆரோக்கியமான விதைகளாக இருக்கணும். அல்லது தேசிய விதை நிறுவனம் அல்லது மாநில விதை நிறுவனங்களிட்டிருந்து பெறப்படும் ஆதாரங்கள் சரியாக இருக்கணும். 3வது முளைப்பு திறன். விவசாயிகள் தாங்களாகவே முளைப்பு திறனை சோதிக்கலாம். ஒரு ஈரமான துண்டு அல்லது செய்தித்தாளில் 100 விதைகளை வைத்தா அதில் குறைஞ்சது 98 முதல் 99 விதைகள் முளைக்கணும். இப்போது நீங்கள் விதையின் ஆதாரத்தையும் அதன் முளைப்பு திறனையும் உறுதி செய்து விட்டீர்கள் என்றால் 4வது விதை நேர்த்தி. இதற்கு ரைசோபியம் கொண்டு விதை நேர்த்தி செய்யணும். இவைதான் பருப்பு வகை விவசாயிகள், குறிப்பாக கொண்டைக்கடலை விவசாயிகள் கவனிக்க வேண்டிய 3 முக்கிய அம்சங்கள். அதே சமயம் ரகங்களை பார்த்தா வெளியிடப்பட்ட 109 ரகங்களில் பஞ்ச்சனா 10 ஒன்று இருக்கு. இது கிழங்கு மண்டல சமவெளி பகுதிகளான கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்திற்கு ஏற்றது. அதோடு நந்தியால் சன்னா 1267 வெளியிடப்பட்டிருக்கு. இயந்திரம் மூலம் அறுவடை செய்யணும். தெற்கு மண்டலத்திற்கு ஏற்றது. இந்த தகவல் விவசாயிகளை சென்றடையவும் அவர்களின் வயல்களை சென்றடையவும் பிரதமர் விரும்புவது போல வளர்ச்சியின் உண்மையான பொருளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் இன்னும் எவ்வளவு வேகம் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது? நமது கம்பில் பாஜரா பற்றி பேசினால் பூசா 1801 என்பது தற்போது உருவாக்கப்பட்ட ஒரு வீரிய ஓட்டு ரகமாகும். இந்த ரகத்தின் சராசரி மகசூல் ஹெக்டருக்கு 33 முதல் 34 குவிண்டல் ஆகும். மேலும் இது ஒரு ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட ரகமாகும். இதில் இரும்பு சத்தின் அளவை பார்த்தால் சுமார் 70 ppm உள்ளது மற்றும் தூந்துநாகத்தின் அளவை பார்த்தால் 57 ppm இருக்கு. கம்பில் தாக்கக்கூடிய 5 நோய்களான அடிச்சாம்பால் நோய், இலைக்கு கருகல் நோய், துரு நோய், கரிப்பூட்டை நோய் மற்றும் ஏற்காட் ஆகிய அனைத்திற்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம் இதுதான். இதேபோல் சௌலத்தில் CSH 49 என்ற மற்றொரு ரகமும் இருக்கிறது. இதுவும் ஒரு வீரிய ஓட்டு ரகம்தான். விவசாய சகோதரர்களுக்கு நான் இங்கே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரகங்களில் 2 வகை உள்ளன. ஒன்று வீரிய ஓட்டு ரகங்கள் மற்றும் கூட்டு ரகங்கள். கூட்டு ரகங்களை விட வீரிய ஓட்டு ரகங்கள் மகசூல் 15 முதல் 20% அதிகமாக இருக்கும். எனவே உற்பத்திக்கு திறனில் நமது இந்த பூசா 1801 அல்லது சோளத்தின் CSH 49 வீரிய ஓட்டு ரகம் மிக முக்கியமாக இருக்கிறது. அதேபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கேழ்வரகு ரகத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இது ஆல்மோராவிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதன் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் 100 கிராம் ராகி சாப்பிட்டால் உங்களுக்கு சுமார் 392 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். அதாவது ஒரு மனிதனின் தினசரி தேவையான சுமார் 800 மில்லிகிராமில் சுமார் 50% கால்சியம் தேவையை 100 கிராம் நீங்கள் ராகி சாப்பிடுவதன் மூலம் பூர்த்தி செய்துவிடலாம் என்பதுதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, எங்களது நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் சூரிய ஒளியில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம். இப்போது சந்திரனின் குளிர்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நிறைவை நோக்கி செல்கிறது. நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்மினி பூச்சிகளைப் போல வானத்தில் ஜொலிக்க தொடங்கிவிட்டன. ஆனால் என்னுடன் அமர்ந்திருக்கும் விவசாய சகோதரர்களின் தைரியம் சற்றும் சோர்ந்து போகவில்லை. உற்சாகம் உச்சத்தில் உள்ளது. இன்று கைத்தட்டல்களின் முழக்கத்தோடு யுத்வீர் ஜி அவர்களுடன் நான் பேச விரும்புகின்றேன். பலத்த கைத்தட்டல்கள்.
பலத்த கைத்தட்டல்களின் முழக்கத்தோடு யுத்வீர் அவர்களே உங்களிடம் நான் பேச விரும்புகின்றேன். நமது விஞ்ஞானிகள் நமக்கு கொடுக்கும் சிந்தனையை விட நமது விவசாயிகள் வயல்களில் அதிக உற்பத்தியை கொடுக்கிறார்கள். வருமானத்தை இரட்டிப்பாக்குங்கள் அல்லது உற்பத்தியை இரட்டிப்பாக்குங்கள் என்று பிரதமர் கூறுகிறார். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரகங்களை அனைத்திலும் உற்பத்தியானது இரட்டிப்பாக உள்ளது. முந்தைய ரகங்களை விட குறைந்தது 1.5 மடங்கு அதிகமாக உள்ளது. இன்று நம்மிடமுள்ள கொண்டை கடலை ரகங்கள், மசூர் பருப்பு ரகங்கள், பாசிப்பயிறு, கோதுமை ஆகிய அனைத்திலும் முன்பு 20 குவிண்டால் கோதுமை இருந்து இடத்தில் இப்போது 40 குவிண்டாலாக உயர்ந்துள்ளது. எனவே அனைத்தும் இரட்டிப்பாக கொண்டே செல்கிறது. விவசாயியும் ஆராய்ச்சியுடன் கைகோர்த்து செல்கிறார்கள். விவசாயிகளின் முழு ஒத்துழைப்பும் பிரதமரின் ஆதரவும் அனைத்து ஆராய்ச்சி நிறுவனங்களும் நம்மிடம் இருக்கிறார்கள். விவசாய சகோதரர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேச முயற்சி செய்து அவர்கள் எந்த வகையான முயற்சிகளை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். என்னுடன் சிவகுமார் அவர்கள் இணைகிறார். உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றது என்பதை சொல்லுங்கள். சார், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று எங்களுக்கு இங்கே ICAR பூசாவில் விவசாயிகள் அனைவரும் ஒன்றாக சேரவும், விஞ்ஞானிகளை சந்தித்து பேசவும், டெல்லி தூர்தர்ஷனை சந்தித்து பேசவும் வாய்ப்பு கிடைத்தது. இது எங்களுக்கு பெருமையாக விஷயம். இதற்காக உங்கள் அனைவருக்கும், ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பாசிப்பயிறு சாகுபடி செய்தோம். அதன் மகசூல் மிகவும் நன்றாக இருந்தது. அதன் பிறகு மைசூர் பருப்பு செய்து தொடங்கினோம். அதுவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் கொண்டைக்கடலை வந்தபோது ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது சார். நாங்கள் கொண்டைக்கடலை விதைத்தோம். விதைத்ததற்கு பிறகு முதல் முறை தண்ணீர் பாய்ச்ச போது அதில் வாடல் நோய் போன்ற பிரச்சனை ஏற்பட்டது. தண்ணீர் பாய்ச்சியவுடன் அந்த வாடல் நோய் வந்தது. பிறகு சில செடிகள் தப்பின. அவற்றின் காய்கள் நன்றாகவே இருந்தன. ஆனால் அந்த பச்சை புழு எங்களை மிகவும் கஷ்டப்படுத்தியது சார். எனவே எங்களுடைய விஞ்ஞானி ஐயா அவர்களே, இந்த பிரச்சனையிலிருந்து விவசாயிகள் எப்படி விடுபடலாம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வரலாம் என்று கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் முன்பே சொன்னது போல வாடல் நோயை தாங்கும் அந்த ரகம் இருக்கு. அதோடு டெல்லி உள்பட வடமேற்கு சமவெளி பகுதிக்கு பூசா பச்சை கொண்டை கடலை 112 மிகவும் சிறந்த ரகம். இது வாடல் நோயை எதிர்க்கும் திறன் கொண்டது. மேலும் சில இயற்கை விவசாயிகளுக்கும் இது நாங்கள் வழங்கியிருக்கோம். ஏன்னா இது வாடல் நோய் மற்றும் வறட்சியை தாங்கி நல்ல மகசூலை தருது. அதோடு பூசா 4005, GNG 2171 போன்ற 3-4 புதிய ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இவற்றை நீங்கள் பயிரிட்டு முழு லாபத்தையும் பெற முடியும், பெற்று முழு லாபத்தையும் பெறலாம். சரி, எங்களுடன் சதீஷ் அவர்களும் இருக்கிறார்கள். சதீஷ் அவர்களே வாருங்கள். நீங்கள் என்ன கேள்வியை கேட்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் அவர்களே, நான் உங்களிடம் கொண்டைக்கடலை பற்றி கேட்க விரும்புகிறேன். நான் காசியாபாத்திலிருந்து வருகிறேன். அங்கு பயிரிடுவதற்கு ஏற்ற மேம்பாட்டுப்பட்ட ரகங்கள் ஏவை? மேலும் எனக்கு இன்னொரு கேள்வியும் உள்ளது. கொண்டைக்கடலையில் பயன்படுத்தப்படும் நுண் ஊட்டச்சத்துக்கள் பற்றி சற்று விளக்குங்கள். இரண்டாவது கேள்வி, கொண்டைக்கடலைக்காக நுண் ஊட்டச்சத்துக்கள், அதாவது சிறு ஊட்டச்சத்துக்கள் கொண்டைக்கடலை பற்றி. கொண்டைக்கடலைக்குள் மிகவும் நல்ல கேள்வி. முட்டைக்கு அடுத்தபடியாக முழுமையான புரதம் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த அளவு கொண்டை கடலையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அத்துடன் அமினோ அமிலங்கள் என்று சொல்லப்படும் அமிலக்கூறுகள் கொண்ட ஒரு முழுமையான புரத உணவாக கொண்டைக்கடலை இருக்கு. அப்படித்தானே? இதில் உங்களுக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்டச்சத்துக்களும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இப்போது இரண்டாவது விஷயம், உங்களுக்கு ஏற்ற ரகம் எவை என்பது. பாருங்க, இதில் தேசி ரகங்கள் இருக்கு, காபூலி ரகங்கள் இருக்கு. ஒருவேளை அந்த பகுதிக்கு ஏற்ற காபூலி ரகங்களை பார்த்தா பூசா 3022 மற்றும் காசியாபாத் பகுதிக்காக. ஆமாம், அது உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிக்குள்ளே வருது. அதற்காகத்தான் நான் ரகங்களை கூறியிருக்கேன். பூசா 3022, பூசா 3057 ஆகியவை காபூலி ரகங்கள். காபூலி ரகங்களுக்கு தேசி ரகங்களை விட குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. ஆனால் தேசி ரகங்களோடு ஒப்பிடும்போது காபூலி ரகங்கள் செல்லமாக வளர்ந்த பிள்ளைய போன்றவை அப்படிங்கிறதால நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். எனவே அதற்கு முழு கவனம் செலுத்தணும். தண்ணீருக்கு பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். விதை நேர்த்தி செய்திருக்கணும். முதல் 30-35 நாட்களுக்கு வயலில் களைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படித்தானே? இத்தகைய பராமரிப்பு தேவைப்படுது. தேசிய ரகங்களை பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல பூசா 4005, GNG 2171 போன்றவை நீங்கள் முழு லாபத்தோட பயிரிடலாம். நன்றி. சரி,
எனவே இது வெறும் ஆரம்பம்தான். இன்று கிருஷி சௌபால் மூலம் நாம் எழுப்பியுள்ள இந்த முழக்கம் நிச்சயமாக வெகு தூரம் வரை சென்றடையும். அந்த பயணத்தில் நீங்கள் எப்போதும் எங்களுடன் இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களுக்கு தெரிந்தபடி தூர்தர்ஷன் கிசான் உங்களுக்கு விசித்திரமான உலகின் தேவையற்ற செய்திகளை காட்டாது, உங்கள் செய்திகளை காட்டுகிறது, உங்களுடன் வாழ்கிறது, உங்கள் இன்ப துன்பங்களில் துணையாக இருக்கின்றது. இந்த முயற்சியையும் இந்த பணியையும் எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் எப்போதும் உங்களுடன் இருந்து உங்கள் குறைகளை சொல்கின்றோம். இந்த கிருஷி சௌபாலை கைத்தட்டல்களுடன் நாம் நிறைவு செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.